வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. 1955 ஏற்படுத்தப்பட்ட மேட்டூர் கால்வாய் திட்டம் ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய பகுதிகளுக்கு பாசனத்தை மேம்படுத்தியது. மேட்டூர் அணையின் 8வது மதகு வழியே வெளிவரும் காவிரி நீரானது காவிரி கிராசிங் என்ற இடத்தில் தடுப்பணை அமைக்கப்பட்டு மேட்டூரின் வலக்கரை வாய்க்காலாக ஈரோடு மாவட்டத்தின் கிழக்கு பகுதிக்கும், காவிரி கிராசிங்கிலிருந்து இடது பக்கமாக திருப்பிவிடப்பட்ட காவிரி நீர் காவிரி ஆற்றின் மேலே கடந்து இரும்பு குழாய்கள் வழியாக கோல்நாயக்கன் பட்டியை வந்தடைகிறது. கோல்நாயக்கன் பட்டியிலிருந்து வெளிவரும் 600 கன அடி நீரானது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வரையில் பயணம் செய்து சுமார் 27,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசனத்தை தருகிறது. அதன் சிறப்பு கூறுகளை இனி காணலாம். காவிரி கிராசிங்கில் ஒரு பகுதி வலதுபுறம் திருப்பப்பட்ட மேட்டூர் கால்வாய் கோல்நாயக்கன் பட்டி என்ற இடத்தில் வெளிவருகிறது என்பதை முன்னரே கண்டோம். இனி அது எவ்வாறு சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களின் மேற்கு புறத்தில் பயணித்து வேளாண்மைக்கு இப்பகுதியில் ஆற்றி வரும் தொண்டினை கேட்டபோது, இப்போ நாங்கள் நெல், வாழை, கரும்பு இதெல்லாம் போட்டிருக்கோங்க. இந்த வாய்க்கால் தண்ணி நின்ன உடனே நம்ம கிணத்து தண்ணியில் நாங்கள் கரும்பு, வாழை இதுக்கெல்லாம் பயிர் பண்ணிகிட்ருக்கோங்க. காவேரி பாசனத்துலேருந்து முன்னே இதாக மேட்டுக்காடாக இருந்ததுங்க. 55க்கு முன்னைங்க மேட்டுக்காடாக இருந்ததுங்க. இப்போ வாய்க்கால் தண்ணி வந்தோடனே நாங்கள் நஞ்சை இது பண்ணுறோங்க. கரும்பு, வாழை, நெல், மஞ்சள் இதெல்லாம் அதுங்க. கரும்பு போட்டதுனால கொஞ்சம் லாபம் வந்துட்டு இருந்ததுங்க. நெல்லும் இது வந்துருக்கு, மாட்டு தீனியும் வந்துட்டுருக்குங்க. அது கொஞ்சம் விவசாயம்லாம் நல்ல முறையில் இருந்துருக்குங்க. ஆனால் இப்போ விளைபொருள் குறைவாக இருக்குங்க. உற்பத்தி செலவு அதிகமாக இருக்குங்க. நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பயிருக்கு கூடிய ஆதாயம் கொடுத்துன்னு நாங்கள் நல்லபடியாக விவசாயம் செய்வோம். ஆனால் இப்போ கூலியால் அதிகமாக கூலி கேட்குறாங்க. உற்பத்தி செலவு அதிகமாக இருக்குங்க. அதனால் எங்களுக்கு நஷ்டம் வருதுங்க. அதனால் நாங்கள் பயிர் பண்ணுறது கொஞ்சம் தயங்குறோங்க. மேட்டூர் கிழக்கு கரையில் 13/2 கெனாலில் மொத்தம் 1300 ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம். இந்த 1300 ஏக்கரில் தொடர்ந்து நம்மளுக்கு 134 நாள் வாட்டர் சோர்ஸ் கொடுப்பாங்க. இந்த கிராமத்தோட முழு தொழிலே விவசாயம் தான் எங்கள் முக்கியமான பிரதான தொழில். அதுலேயும் நெல் தான் உயிர்நாடியான விவசாயம். கிணறு, போர்வெல் இருக்கிறவங்க கரும்பு, வாழை அப்படின்னு சில அந்த வாட்டர் சோர்ஸ் இல்லாதப்போ வெல் வாட்டரை பயன்படுத்தி இந்த மாதிரி கரும்பு, வாழையெல்லாம் பயிரிட்டு செஞ்சுக்கிட்டு வரோம். மேட்டூர் இடதுகரையை பொறுத்தளவுக்கு ஒரு டோட்டலாகவே விவசாயத்தினுடைய பிரதான தொழிலாகிய நெல், கரும்பு, வாழை எல்லாம் இந்த வருஷம் சிறப்பாக எடுத்து எல்லா விவசாயிகளுமே ஒரு சிறந்த முறையில் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த இரிகேஷன் நின்னதுக்கப்புறம் வெல் வாட்டர் எங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு இந்த வாட்டர் இல்லை. அடுத்த ஆடி மாதத்து வரைக்கும் எங்களுக்கு வெல் வாட்ரு, போர்வெல் வாட்ரு இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வாட்டர் லெவல் ரொம்ப டெவலப் ஆனதுனால இந்த 6 மாதத்துக்கு எங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது.
விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால் காவிரி தண்ணி வருவதற்கு முன் என்ன நிலைமைன்னா இங்கே ஒன்றுமே விளைச்சலே கிடையாது. எதுவுமே இப்போ வேலை எல்லாம் பொட்டக்காடாக தான் இருக்கும். ஏன்னா செம்மண் பூமிகள் அப்போல்லாம் மழை பெஞ்சால் தான், அதாவது மானகம் பார்த்த பூமியை நம்பி தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. 1955 தான் 56 கிழக்கு கரை வாய்க்காலெலாம் போட்டு கொடுத்ததுனால அதுக்கு 56 விவசாயம் வந்து இது நஞ்சைய பூமியாக, மேட்டு பூமியாக இருந்ததெல்லாம் நஞ்ச பூமியாக மாறிடுச்சு. இந்த வேண்டூர் கனால் வராதுக்கு முன்னாடி சரபாங்கலேருந்து வரக்கூடிய கிளை வாய்க்கால் 2 தான், அதுதான் ஆயக்கட்டும்பாங்க. ஆயக்கட்டு பூமிங்கிறது ரொம்ப குறைஞ்ச ஒரு 400-500 ஏக்கரோடு செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ வந்து கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் மொத்தமாக வரும் இந்த கவரேஜில். இப்போ 1955 இப்போ இதுவரையிலும் வந்ததில் எக்கனாமிக்கில் எல்லாருமே வெல் ஆஃப் தான். எங்கள் ஊரில் யாரும் ஏழை கூலிக்கு போக மாட்டேன், விவசாயிகள் எல்லோரும் ஓரளவு வசதியாக இருக்கிறாங்க என்பதை நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த ஏரியாவில் வந்துங்க நாங்கள் பரம்பரையாக விவசாயம் செய்கிறோங்க. இதுக்கு முன்னாடி வந்துங்க இந்த ஏரியா பூரா பொட்டல் பூமியாக இருந்துச்சு, மேடு பள்ளமாக இருந்துச்சு. இது மேட்டூர் வாய்க்கால் வெட்டி கால்வாய் தண்ணி வந்த முற்பாடு அதெல்லாம் நிறைய சமப்படுத்தி ஓரளவுக்கு இங்கெல்லாம் விவசாயம்லாம் நல்லா இருக்குதுங்க, செழிப்பாக இருக்குது. இந்த தண்ணி வர்றதுனால இங்கே வந்து நிலத்தடி நீர் மட்டம் நல்லா உயர்ந்துருக்குதுங்க. நெல் முக்கிய பயிருங்க, கரும்பு, மஞ்சள் எல்லாமே இங்கே நல்லா வருதுங்க. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 800-900 குடும்பம் இந்த விவசாயத்தை நம்பியே இருக்கிறாங்க. வேறு எந்த தொழிலும் இல்லைங்க இந்த ஏரியாவில். இருந்தாலும் நாங்கள்லாம் இன்னும் விவசாயத்தை விவசாயத்தை நம்பி இருக்கிறோங்க. முக்கியமாக எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த மேட்டூர் கிழக்கரை வாய்க்கால் பாசனத்தை வச்சு தான் எங்கள் விவசாயமே நடந்துகிட்டு இருக்குதுங்க. கரும்பு அதிகம் கம்மி தானுங்க. இந்த வாய்க்கால் தண்ணி பாசனங்கிறது நெல் தான் அதிகங்க. மேட்டூரின் இடதுபுறத்தில் பயணிக்கும் இடகரை வாய்க்கால் தான் பயணிக்கும் பாதையெல்லாம் நீர்நிலைகளை ஏற்படுத்தி அப்பகுதி வேளாண்மைக்கு ஆதாரமாக திகழ்கிறாள். அதனில் ஒன்றுதான் நாம் காணும் புள்ளம்பட்டியிலுள்ள மிகப்பெரிய ஏரி. இதனின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றார் இக்கோட்ட உதவி செயற் பொறியாளர் திரு பி. தேவராஜன் அவர்கள். மேட்டூர்லேருந்து நம்ம மேட்டூர் கால்வாய் புறப்பட்டு நமக்கு மேட்டூர் மேற்குக்கரை கால்வாய்ங்கிற இடத்துல 4 நாளில் 2ஆக பிரியுது. அந்த இடதுகரையில் பிரிஞ்சு நம்ம காவேரி கிராஸ் பண்ணி மேட்டூர் கிழக்கரைகளில் ஸ்டார்ட் ஆகுது. அது வரும்போது இங்கே குள்ளம்பட்டி அப்படிங்கிற பார்ட்டில் வந்து நமக்கு இந்த ஏரியாவில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறப்போ இந்த ஏரியாவுக்குள்ள வந்து மொத்தம் நமக்கு பிடபிள்யூடிக்கு சொந்தமான 3 ஏரிகள் இருக்குது. அதில் ஒரு ஏரியை தான் நம்ம பார்க்குறோம், குள்ளம்பட்டி ஏரி. இதுக்கு வந்து இந்த 1955-56 வாய்க்கால் வெட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தா இது வந்து வானம் பார்த்த மழை பெஞ்சு அதற்கான சேகரமர தண்ணி மட்டும்தான் விவசாயிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. தென் இந்த பாசன வசதிகள் பெற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வயல்லையும் தண்ணி நிறைஞ்ச பின்னாடி அந்த ஊற்றம் எடுத்து வரக்கூடிய தண்ணீரையும் இதில் வந்து சேதம் இல்லாமல் சேகரித்து இதில் நம்ம சேகரித்து வைக்கிறோம். இப்போ டிசம்பர் 31 தண்ணி வந்து நிறுத்தியாச்சு. ஆனாலும் இன்னும் டேங்கில் வந்து நமக்கு இன்னும் தண்ணி குறையாமல் அப்படியே இருக்குது. இந்த தண்ணி வச்சு இது கீழே இருக்கிற ஆயக்கட்டில் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் 2 சுழீஸும் இருக்குது. இதிலேருந்து நிறைய ஊத்தம் எடுத்து இதில் கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதத்துக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து கிரவுண்ட் வாட்டர் குறையாமல் விவசாயிகள் வந்து மாற்று பயிர்கள் எல்லாத்தையுமே செய்யலாம். அதில் தண்ணி தேக்கப்பட ஒரு மோர் தென் 10 months இதில் இருக்கிறதுனால இதில் வந்து மீன்பிடி தொழிலும் நல்லபடியாக இருந்துகிட்ருக்கு.
மேட்டூர் கால்வாய் திட்டத்தின் நீர் பொறியியல் கட்டுமான பணி நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. மேட்டூரிலிருந்து 8N மதகு வழி வெளிப்படுத்தப்படும் காவிரி நீரானது அதனின் வேகத்தை பயன்படுத்தி வாய்க்கால்களை அமைத்து பாசன பரப்பினை விருத்தி செய்து இத்தேசம் செழிக்க நமது முன்னோர்கள் மேற்கொண்ட அக்கறை நமக்கு புலப்படுகிறது. அவர்களின் தொலைநோக்கு பார்வையும் நம்மை நெகிழ வைக்கிறது. மேட்டூர் அணையில் வலது கரையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 40 மைல், அதாவது 65 கிலோமீட்டர் தூரம் இந்த மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் இந்த இடத்தில் முடிவடைகிறது. இதுவரையிலும் அதாவது மேட்டூரில் ஆரம்பித்து 7 கிலோமீட்டர் வரை பொது வாய்க்காலாக அந்த இடத்தில் வாய்க்கால் 2ஆக பிரிந்து மேட்டூர் கிழக்கு கரை கால்வாய் மற்றும் மேட்டூர் மேற்கு கரை கால்வாயாக செல்கின்றது. மேட்டூர் மேற்கு கரை கால்வாய் 43 கிலோமீட்டர் நீளத்திற்கும் கிழக்கு கரை கால்வாய் 65 கிலோமீட்டர் நீளத்திற்கும் கிழக்கு கரை கால்வாயானது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் பள்ளிவாளையம் என்ற கிராமத்துக்கு அருகில் இந்த இடத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் இடத்தில் 65வது கிலோமீட்டரில் முடிவடைகிறது. இந்த 2 கால்வாய்கள் மூலமாகவும் 177 மதகுகளின் மூலம் மொத்தம் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றது. ஒவ்வொரு வருடமும் நம்ம 4.5 மாதம் அது கொடுக்குற தண்ணியானது நெல், கரும்பு, வாழை போன்ற பயிர்கள் இதுவரை விவசாயிகள் கூறியவாறு பயிர்கள் சிறப்பாக வளர்வதற்கு இந்த வாய்க்கால் பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 174 மதகுகள் மூலம் இந்த 2 கால்வாய்களிலிருந்தும் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கொடுக்கப்படுகிறது. மேலும் அதுக்கு மதகுகளிலிருந்து கிளை வாய்க்கால்களும் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் நீளத்திற்கு மொத்தம் கிளை வாய்க்கால் மூலமாகவும் பாசன வசதி நடைபெறுகிறது. இதனால் நிலத்தடி நீர் மட்டமும் வெகுவாக உயர்ந்து தண்ணி நிறுத்தப்பட்டாலும் மேலும் 6 மாத காலங்களுக்கு விவசாயிகளுக்கு மிகவும் உபயோகமாக உள்ளது. இதை எல்லா விவசாயிகளும் பயனடைந்து அவர்களோட வாழ்வாதாரமும் வெகுவாக உயர்ந்துள்ளதை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அதனால் விவசாய பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி இதத்துடன் முடிவடைகிறேன். மேட்டூர் அணை முக்கிய நரம்பு மண்டலம் என்றால் அது எப்படி துணை நரம்பு மண்டலமாக பிரிக்கப்பட்டு பாசன வசதியை தூண்டுகிறது என்பதை எண்ணும் போது நாம் நிச்சயம் அந்த புனிதர்களை நோக்கி வணங்கியே ஆக வேண்டும். காவிரியின் பாசன பயணம் தொடரும்.